பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones. தமிழகம் 1 டிரில்லியன் இலக்கை எட்ட ஆண்டுக்கு 18% பொருளாதார வளர்ச்சியை பெற வேண்டும். இந்த இலக்கை தமிழகம் எட்டுமா? தொழிலாளர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்ட வேண்டும் என்ற இலக்குடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் இதற்கு ஆண்டுக்கு 18 விழுக்காடு வளர்ச்சி அவசியம் என்று கூறினார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தற்போது தமிழகத்தின் ஆண்டு வளர்ச்சி 8 விழுக்காடாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை 18ஆக உயர்த்த வேண்டும் என்றால் அதிக அளவிலான முதலீடுகள் தேவை என்கின்றனர் தொழில்துறையினர். இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா 10 நாளில் 15 மாடி பில்டிங் கட்டுறாங்க. அதே மாதிரி மாடுலர் டைப்லாம் நம்ம போகணுங்க. இதே கன்வென்ஷனல் மெத்தடில் காரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா காரை கொண்டு போய் மேனுவலாக பார்க் பண்ணி அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. வென் யூ மேக் இட் ஆட்டோமேட்டிக், காரை பார்க் பண்ணிட்டு ஒரே நிமிஷத்தில் வெளியே வந்துடலாம் அவர். அந்த மாதிரி நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு நம்ம போகணுங்க. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வி ஹேவ் டு ஸ்பீட் அப் ஆஸ் அ மாடுலர் டைப். ஒரு 15 மாடி பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல 2 மாசத்துல கட்ட முடியுங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதிக அளவிலான முதலீடுகள் தமிழகத்தில் குறிப்பிட்ட துறை மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளுக்குமாக இருக்க வேண்டும் என்கிறார் விமானவியல் துறையை சேர்ந்த சுந்தரம். விமானவியல் மற்றும் மின்சார வாகன உற்பத்தி, ட்ரோன் சேவை உள்ளிட்ட துறைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்ற அவர் இத்துறைகள் தனித்தே 15 விழுக்காடு வளர்ச்சி கொண்டிருப்பதாக கூறினார். எனக்கு தெரிஞ்சது விமானத்துறை தான் சார். விமானத்துறையில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆட்டோமொபைல் துறை எப்பயுமே கான்ஸ்டன்டான வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சியெல்லாம் 7-8%, 10% அதில் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ட்டு ஒரு வந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதெல்லாம் 30% வளர்ச்சி நம்ம அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மாநில அரசு ஒருபுறம் நடவடிக்கை எடுத்தாலும் வங்கிக் கடன்கள், மத்திய அரசின் உதவிகளும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்கின்றனர் தொழில்துறையினர். 2 ஆண்டுக்கு ஒருமுறை உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்த வேண்டியது அவசியம் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட துறைகள் மட்டுமில்லாமல் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், வெஹிக்கிள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளினுடைய வளர்ச்சியும் இணைத்தால் ஆண்டுக்கு 18% வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ராஜ்குமார். பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones.